குர்ஆனில் அல்லாஹ் எந்த ஒரு அமலையும் நீங்கள் செய்யுங்கள் அதை நானும் செய்கிறேன் என்று சொல்லவில்லை. உதாரணமாக நீங்கள் தொழுகுங்கள் நானும் தொழுகிறேன் என்றோ, நீங்கள் நோன்பு வையுங்கள் நானும் நோன்பு வைக்கிறேன் என்றோ, நீங்கள் ஜகாத் கொடுங்கள் நானும் ஜகாத் கொடுக்கிறேன் என்றோ சொல்லவில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் அதை நானும் செய்கிறேன், வானவர்களும் செய்கிறார்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் ஓதுவதாகும். ஏன் அல்லாஹ் ஸலவாத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை தந்துள்ளான்? அதன் தாத்பரியம் என்ன? ஸலவாத்தில் அப்படி என்னதான் ரகசியம் இருக்கிறது? ஸலவாத் ஓதுவதின் ஆன்மீக பலன்களை தாண்டி அறிவியல் ரீதியாக என்ன பலன்களை நம்மால் அடைய முடியும்? இப்படி பல தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். வீடியோ மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்க போகிறது. இடையில் ஸ்கிப் பண்ணி விடாதீர்கள். அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு முழு மனமும் நலமாக இருக்க வேண்டும், உள்ளம் நலமாக இருக்க வேண்டும் என்றால் அது பயமின்றி கவலையின்றி நிம்மதியாக இருக்க வேண்டும். இந்த கருத்து ஒருவரின் அனுபவ பார்வையோ தனிப்பட்ட சோதனையோ அல்ல. மாறாக மூளை நிபுணர்கள், நியூரோ சயின்டிஸ்ட் மற்றும் உளவியல் மருத்துவர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலமாக இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு மனிதனின் நலனுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டும் போதாது, அதை தாண்டி மன நிம்மதி, மன வலிமை பெற வேண்டும். மன அமைதி இல்லாவிட்டால் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாது. வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி பயணிப்பவனுக்கு மன அமைதி மிக மிக முக்கியம் என்கிறார்கள். மன அமைதியின்மை உடலின் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும் என்கிறார்கள். இந்த மன நிம்மதியை அடையும் முயற்சியில் இன்றைய காலத்தில் மக்கள் பல்வேறு வழிகளை மேற்கொள்கிறார்கள். சிலர் தியான முறைகளை கடைபிடிக்கிறார்கள், சிலர் மாத்திரை மருந்துகளை உட்கொள்கிறார்கள். இது போன்ற பல்வேறு முறைகளை கையாளுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் மன அமைதிக்கு பல்வேறு வழிகளை காட்டியிருந்தாலும் அவைகளில் மிக முக்கியமானதும் பிரதானமானதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது புனித ஸலவாத்தை ஓதுவதாகும். இது எப்படி என்கிறீர்களா? இப்போது நான் சொல்லக்கூடிய ஆய்வை பாருங்கள். ஸலவாத் ஓதுவதனால் மூளையில் கெமிக்கல் ரியாக்ஷன், ரசாயன விளைவுகள் மற்றும் உளவியல் விளைவுகள் ஏற்படுகின்றது. சைக்காலஜிக்கல் ரியாக்ஷன். இதன் காரணமாக அனைத்து நோய்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் தீர்க்கப்படுகின்றன என்று நான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? முதலில் நாம் இதன் உளவியல் ஆய்வை செய்வோம். சைக்காலஜிக்கல் ரியாக்ஷன். நாம் அனைவரும் அறிந்தபடி உலகம் மற்றும் அனைத்து உயிரினங்களின் உடல் அமைப்பிலும் சுமார் 70% நீர் இருக்கிறது. ஜப்பானை சேர்ந்த விஞ்ஞானி டாக்டர் எமோட்டோ தண்ணீரை பற்றி ஒரு ஆய்வு செய்கிறார். அந்த சோதனைகளை பற்றி அவர் எழுதிய பிரபலமான புத்தகம் தான் ஹிடன் மெசேஜஸ் இன் வாட்டர் என்ற புத்தகமாகும். இதில் அவர் தனது ஆய்வை குறிப்பிடும் பொழுது அவர் ஒரு நதியிலிருந்து பல்வேறு நீர் மாதிரிகளை, வாட்டர் சாம்பிள்ஸ்களை அவர் எடுத்து அதை இரு பகுதிகளாக பிரித்து அதன் ஒரு பகுதியில் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுகிறார், மற்றொரு பகுதியில் கெட்ட வார்த்தைகளை மட்டும் பேசுகிறார். இப்படி பல தடவைகள் செய்த அவர் அதை மைக்ரோஸ்கோப்பின் மூலமாக பார்த்த பொழுது ஆச்சரியப்படுகிறார். காரணம், எந்த தண்ணீரின் பகுதியில் அவர் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசினாரோ அது தன் மாலிகுல்ஸ், மூலக்கூறுகளை மாற்றிக்கொள்ளாமல் நல்ல அமைப்போடு சீராகவே இருந்திருக்கிறது. அதே சமய தண்ணீரினுடைய எந்த பகுதியில் கெட்ட வார்த்தைகளை மட்டும் பேசினாரோ அந்த பகுதி தண்ணீர் தனது மூலக்கூறுகளாகிய மாலிகுல்ஸ் முழுவதுமாக மாறி கெட்டுப்போன தண்ணீராக ஆகிவிட்டது. இந்த பரிசோதனையின் முடிவில் அவர் அறிந்து கொண்டது என்னவென்றால், நாம் நினைப்பதும் பேசுவதும் ஒரு அதிர்வெண் கொண்டதாகும், அதாவது வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை கொண்டதாகும். அந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்களின் மூலம் நீரின் மூலக்கூறுகளாகிய மாலிகுல்ஸ் தன்னைத்தானே மறுவடிவமைத்துக் கொள்கின்றன. பின்னர் டாக்டர் எமோட்டோவின் இந்த சோதனையை உறுதிப்படுத்த பல சயின்டிஸ்டுகள், விஞ்ஞானிகள் ஆப்பிள் மற்றும் அரிசி போன்ற மற்ற பொருட்களில் இதே சோதனையை மேற்கொள்கிறார்கள். அவர்களுக்கும் அதே முடிவுகள் தான் கிடைக்கின்றன. நேர்மறையான எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் உட்படுத்தப்பட்டவை நல்ல நிலையில் இருந்தன. நீண்ட நாட்கள் கழித்தும் அவற்றில் பெரிய மாற்றங்கள் ஏற்படவில்லை. ஆனால் எதிர்மறையான எண்ணங்களுக்கு உட்படுத்தப்பட்டவை விரைவில் கெட்டு போகின என்பதாக அவர்கள் அறிந்து கொண்டார்கள். சரி, அடுத்து ஸலவாத் ஓதுவதனால் மூளையில் ஏற்படுகிற கெமிக்கல் ரியாக்ஷன், ரசாயன விளைவுகளை புரிந்து கொள்ளலாம். டாக்டர் ஸ்காட் ஜி ஹால்ஃபோர்ட் என்பவர் ஆக்டிவேட் யுவர் பிரெயின் என்ற புத்தகத்தை எழுதுகிறார். அதில் அவர் சொல்வது, பொதுவாக நம் உணர்வுகள் வேதியியல் கெமிக்கல் ரியாக்ஷன் காரணமாக ஏற்படுகின்றன. சரி, வேதியியல் மாற்றங்கள் கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படி ஏற்படுகிறது என்றால் அது நம் சிந்தனையால் ஏற்படுகின்றன. அதாவது நமது உடலில் ஏற்படும் வேதியியல் மாற்றங்கள் சுற்றுச்சூழல் காரணமாகவும் நமது சிந்தனை காரணமாகவும் ஏற்படுகிறது என்று கூறுவது மட்டுமின்றி அதற்கு ஒரு உதாரணத்தையும் தந்துள்ளார். பொதுவாக நமது உடலில் பல ரசாயனங்கள் உற்பத்தியாவது போல் கார்டிசால் என்ற கெமிக்கல் ரசாயனமும் நம் உடலில் உற்பத்தியாகிறது. இது எவ்வாறு உற்பத்தியாகிறது என்றால், நாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன், மன அழுத்த நிலையில் இருக்கும் பொழுது, பதற்றமான நிலையில் இருக்கும் பொழுது, பயம் நிறைந்த நிலையில் இருக்கும் பொழுது நாம் கெட்டதை சிந்திக்கும் போது உண்டாகிறது. இதன் தீங்கு என்னவென்றால், கார்டிசால் உற்பத்தியாகுகிற பொழுது அது நமது மூளையின் முன்பகுதியான முன்னணு மண்டலத்தை, ஃப்ரண்டல் லோபை முடக்கி விடுகிறது. இதன் அனைத்து செயல்பாடுகளும் பாதிக்கப்படுகின்றன. ஃப்ரண்டல் லோபில் இருக்கும் செயல்பாடுகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு விட்டால் இதன் விளைவாக நமது மன உறுதி, நினைவாற்றல், மகிழ்ச்சியாக இருக்கும் திறன், சூழ்நிலையை புரிந்து கொள்ளும் திறன், இரக்க உணர்வு ஆகியவை குறைந்து அதற்கு பதிலாக மனச்சோர்வு,
களைப்பு, துக்கம், கோபம், தோல்வி உணர்வு ஆகியவை நம்மை ஆட்கொள்கின்றன. இதற்கு மாறாக நாம் நல்ல விஷயங்களை கேட்கும் போதும் பேசும் பொழுதும் நல்ல எண்ணங்களை சிந்திக்கும் போதும் நமது மூளையில் டோபமைன் மற்றும் செரோட்டோனின் போன்ற நேர்மறையான வேதிப்பொருட்கள் உற்பத்தியாகின்றன. இவை நமது சிந்தனை திறனை மேம்படுத்தி மன அமைதியை அளிக்கிறது. இதன் விளைவாக நினைவாற்றல் மேம்படுகிறது, முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கிறது, கருணை மற்றும் மன்னிக்கும் தன்மை நம்முடைய உள்ளத்திலே வளர்கிறது, உடல் வலிமையையும் கூட அதிகரிக்கிறது என்கிறார் டாக்டர் ஹால்போர்ட். ஸலவாத்தை நாம் உச்சரிக்கும் போது ஸலாத், சலாம், பரக்கத் இந்த மூன்று வார்த்தைகளையும் நாம் உச்சரிக்கிறோம். இந்த மூன்று வார்த்தைகளும் முழுக்க முழுக்க நேர்மறை வார்த்தைகளாகும். அதன் அர்த்தங்கள் ஸலாத் என்றால் கருணை, அருள், சலாம் என்றால் பாதுகாப்பு, அமைதி, நிம்மதி, பரக்கத் என்றால் அபிவிருத்தி. மேலும் நாம் யார் மீது ஸலவாத் ஓதுகிறோமோ அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முழுக்க முழுக்க ரஹ்மத்தாகவே இருக்கிறார்கள். இதை நான் சொல்லவில்லை, இறைவனை சொல்கிறான். ஒமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, உங்களை அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாகவே அருள் பிரம்பாகவே தவிர நான் அனுப்பவில்லை. நாம் மட்டும்தான் ஓதுகிறோமா என்றால் இல்லை, மாறாக சதாவும் இறைவணக்கத்தில் ஈடுபடும் நேர்மறை ஆற்றலாக முழுக்க முழுக்க விளங்கக்கூடிய மலக்குகளும் ஸலவாத்தை ஓதுகிறார்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். ஆக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்மறை ஆற்றலின் பாசிட்டிவ் எனர்ஜியின் முழு வடிவமாக இருக்கிறார்கள். எனவே நாம் அவர்கள் மீது ஸலவாத்தை திரும்ப திரும்ப சொல்கிற பொழுது வார்த்தைக்கு தகுந்தாற் போல் நம் வாழ்க்கை சலாமத்தாக, நிம்மதியாக, கவலைகளற்ற அபிவிருத்தியை பெற்ற பரக்கத்து பொருந்தியதாக ஆகிவிடுகிறது. மறந்துவிட்ட விஷயத்தை நினைவுபடுத்த ஸலவாத்தை ஓதிய மறுவினாடி ஞாபகம் வந்துவிடும். இதை பலர் அனுபவித்திருக்கலாம், நான் அனுபவித்திருக்கிறேன். விஞ்ஞான ரீதியாக மேலே குறிப்பிட்டது போல் இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை உச்சரிக்கும் போது நம்முடைய மூளையிலே நேர்மறையான வேதியியல் பொருள்களாகிய டோபமைன், செரோட்டோனின் உண்டாகுகிறது. இது மறதி, மனச்சோர்வு, கவலைகளை நீக்கி ஞாபக சக்தியை, மன வலிமையை உண்டாக்குகிறது. எனவேதான் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஹதீஸில் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என் வாழ்க்கை முழுவதிலும் ஸலவாத்தை அதிகமாக ஓதக்கூடியவனாக நான் இருப்பேன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவே உம் வாழ்க்கை கவலைகளுக்கும் உம் பாவங்களுக்கும் போதுமாகிவிடும் என்றார்கள். இந்த ஹதீஸின் சுருக்கத்தை மட்டுமே சொல்லியிருக்கிறேன். இதன் முழு ஹதீஸையில் உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்கலாம். இந்த ஹதீஸில் இருந்து விளங்க வருவது, எந்த அளவிற்கு நாம் ஸலவாத்தை அதிகமாக ஓதுகிறோமோ அந்த அளவிற்கு நம் வாழ்க்கை ஈடேற்றம் அடைகிறது. இதனால் தான் இதன் விஷயத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதனால் தமிழகத்திலும் மற்றும் உலகெங்கிலும் 1,00,000 ஸலவாத் மஜ்லிஸ் மற்றும் 1 கோடி ஸலவாத் மஜ்லிஸ் என்று நடத்தப்படுகிறது. அந்த மஜ்லிஸில் அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை அளவிற்கு ஸலவாத்தை ஓதி முடிப்பார்கள். மற்றொரு ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, எவர் ஒருவர் என் மீது ஒரு தடவை ஸலவாத் ஓதுவாரோ அவரின் மீது அல்லாஹ் 10 தடவைகள் ஸலவாத் சொல்கிறான். அல்லாஹ் ஸலவாத் சொல்வதென்றால் என்ன என்ற கேள்விக்கு மற்றொரு ஹதீஸில் இப்படி வருகிறது, எவர் ஒருவர் என் மீது ஸலவாத் ஓதுவாரோ அல்லாஹ் அவரின் 10 பாவங்களை மன்னிக்கின்றான், 10 நன்மைகளை எழுதுகிறான், 10 படித்தரங்களை உயர்த்துகிறான் என்று வந்திருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் எதை செய்ய ஏவிருக்கிறானோ அவைகளை செய்வது ஒவ்வொரு முஃமினின் மீது வாஜிபாகும், கட்டாய கடமையாகும் என்று இமாம்கள் சொல்கிறார்கள். அகிமிஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸக்கா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருப்பதை போல் ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு, நபியின் மீது ஸலவாத்தையும் சலாமையும் நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார். எனவேதான் தொழுகையில் இறுதி இருப்பில் நபியின் மீது ஸலவாத் ஓதுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது என்று இமாம்கள் சொல்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமான ஸலவாத்துகளை ஓதி ஈடேற்றம் பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இறுதியாக